இது போல மாறுதல்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நீங்கள் 30 கோடி இருக்கும்போது நீங்கள் 543 நாடு விடுதலை இருக்கும்போது 50 கோடி இருந்துச்சு வச்சுக்கிறீங்க. 543 நாடாளுமன்றம் வச்சுருந்தீங்க. இப்போ 150 கோடி மக்களுக்கு அதே 543 பாராளுமன்ற பிரதிநிதித்துவம். இது ஏற்புடையதா? ஏற்கிறீங்களா? எப்படி? 150 கோடி மக்களுக்கும் அதே 43, 50 கோடி மக்கள் இருக்கும்போது அதே 543. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்தை மாற்றி 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றமாக கொண்டு வா, உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுங்கிறோம். அப்படி தானே? நாட்டுக்கிட்ட நான் கேட்குறேன், 100 கோடி மக்களுக்கு செல்ஃபோன் கொடுக்க திட்டம் இருக்குது, கார் கொடுக்க திட்டம் இருக்குது, தொலைக்காட்சி கொடுக்க திட்டம் இருக்குது, ஏசி டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுக்க திட்டம் இருக்குது, எல்லாம் வச்சுருக்குல்ல. நீரும் ஜோறும் கொடுக்க திட்டம் இருக்கா? ஒன்று சொல்லு. இலங்கையில் வந்தது, பங்களாதேஷில் வந்தது, நேபாளில் வந்தது உனக்கு வராதுன்னு யாராவது உறுதியை சொல்லு. நீ தானே எதிர்காலம், நீ தானே குடிமை பணிக்கு போகிற, நீ சொல்லு. நேபாளில் வந்தது காரணம் என்ன? பங்களாதேஷில் வந்தது காரணம் என்ன? நேபாளில் வந்தது, இப்போ இந்த இலங்கையில் வந்தது காரணம் என்ன? அதெல்லாம் ஒரு நாட்டில் ஒரு மாநில அளவு கூட கிடையாது. அவனால் கிளர்ச்சியை தாங்க முடிஞ்சது. நீ 39 நாடு வச்சுருக்க, என்ன ஆகும்னு யோசிச்சுக்க. நீங்கள் சாமிக்கு கோயில் கட்டுறது இருக்கிறீங்க, நாங்கள் குடியிருக்க குடிசை கட்ட போராடிட்டு இருக்கோம். இது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு இல்லையா? எந்த சாலையாவது சாலையாக இருக்கா, சவக்குழியாக இருக்கா? நான் ஒன்று கேட்குறேன், தமிழ்நாட்டின் தலைநகரில் மழைநீர் கழிவுநீர் வழிந்தோட காவா இருக்கா? 60 ஆண்டுகள் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் இந்த கழிவுநீர் மழைநீருக்கு இப்போ கூட 4000-4500 கோடி போட்டிருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் வெள்ளம் வருது. மாறுதலுங்கிறது வெள்ளத்தில் மிதக்க விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறது அல்ல, வெள்ளத்தில் மக்களை மிதக்க விடாமல் தடுத்து இந்த வெள்ள நீர் வெளியேறது மாதிரி செய்கிறதான் தடுத்து.